next pattern வந்து top k elements. Top k elements அப்படின்னா for example kth largest element இது மெயினாக வந்து இந்த பேட்டர்ன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டாப் கே லார்ஜஸ்ட் ஆர் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இந்த அரே கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ டாப் கேனா டாப் 2 லார்ஜஸ்ட் எலமெண்ட் இல்லை டாப் 2 ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் என்ன அரேல, இந்த மாதிரி டாப் கே எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பேட்டர்ன் யூஸ் ஆகுது. இது நம்ம எப்படி பண்ணுவோம்னா யூஸ்வலாக யூஸிங் ஹீப்ஸ் ஆர் சார்ட்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை சார்ட் பண்ணோன்னு வச்சுங்க என்ன ஆகிடும், இப்போ டாப் 2 ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்ஸ்னால் சார்ட் பண்ணோம் அப்படின்னா 1 5 7 9 11. டாப் 2 ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் தான் டாப் 2 ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்ஸ். டாப் 2 லார்ஜஸ்ட் எலமெண்ட்னா செகண்ட் 2 தான் டாப் 2 லார்ஜஸ்ட் எலமெண்ட். பட் சார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி n log n, ரைட். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இந்த ஹீப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கம்மியான டைம் காம்ப்ளெக்சிட்டியில் பண்ணலாம். சரி, இதுக்கு வந்து நம்ம டாப் 2 ஃப்ரீக்வெண்ட் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலான்னா we can use priority queue. இந்த priority queue டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா priority queue இது வந்து ஒரு queue மாதிரி தான். priority queue is a type of data structure where each element is associated with a priority, okay, and assessed and removed based on the priority rather than the order of insertion. ப்ரியாரிட்டி கியூன்றது நீ டேட்டாவை இன்சர்ட் பண்ண நிறைய டேட்டா வருது, ஓகே, அது வந்து ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி தான் இன்சர்ட் பண்ணும், ரைட். அது ப்ரியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 5 2 3 7 வருது அப்படின்னா இப்போ மின் ஹீப்னா ஃபஸ்ட்டு 5 இன்சர்ட் பண்ணும், அடுத்த வாட்டி 2 வருது அப்படின்னா 2 வந்து முன்னாடி இன்சர்ட் பண்ணும், அப்புறம் 3 வருது அப்படின்னா 3 எங்கே இன்சர்ட் பண்ணும், 7 வருதுன்னா 7 எங்கே இன்சர்ட் பண்ணும். ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கிறது வித் மினிமம் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து மின் ப்ரியாரிட்டி கியூ இருக்குது, மேக்ஸ் ப்ரியாரிட்டி கியூ இருக்குது. ஸோ இந்த நம்ம ஒரு நம்பருக்கும் ஒரு ப்ரியாரிட்டி மாதிரி பார்க்கும், ஓகே. எலமெண்ட் வித் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி டிக்யூட் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இதில் வந்து இப்போ நம்ம டிக்யூ பண்ணும்போது டிக்யூனா கியூலேருந்து வெளியே எடுக்கிறது, நம்ம வந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து வெளியே வரும் ஃபஸ்ட்டு, ரைட்டு. ஸோ அப்புறம் திருப்பி டிக்யூ பண்ணும்போது இந்த எலமெண்ட் வெளியே வரும், ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ப்ரியாரிட்டி கியூவை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ரியாரிட்டி கியூவை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னா கேத் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இந்த அரே கண்டுபிடிக்கணும். இப்போ கே ஈக்குவல் டூனா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் என்ன 5, இதை தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. இதில் ஃபோர்த் லார்ஜஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் லார்ஜஸ்ட்டு, செகண்ட் லார்ஜஸ்ட்டு, தேர்ட் லார்ஜஸ்ட்டு, இது ஃபோர்த் லார்ஜஸ்ட். ஸோ 4 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா நமக்கு ஃபோர்த்து லார்ஜஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும், கரெக்டாக. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ப்ரியாரிட்டி கியூவில் டேட்டா வர போட்டுகிட்டே இருக்கலாம். எத்தனை டேட்டா போடலாம்னா 4 டேட்டா போடலாம், ஓகே. இந்த 4 டேட்டா போடும்போது ஃபஸ்ட்டு என்ன டேட்டா எடுக்கும், ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே கம்மி நம்பர் தான் இருக்கும். மின் ப்ரியாரிட்டி கியூனா ஓகே, கம்மி நம்பர் இருக்கும், அப்புறம் 2 இருக்கும், அப்புறம் 3 இருக்கும், அப்புறம் 3 இருக்கும், இதுதான் இருக்கும் கியூவில், ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்தது 2 வரப்போகுது. நம்ம வந்து நமக்கு தேவையானது மேக்ஸ் நம்பர், கரெக்டாக. அப்போ மேக்ஸ் நம்பர் இருந்தால் தான் ஃபோர்த்து லார்ஜஸ்ட் நம்பர் தான் போடணும். மேக்ஸ் நம்பர் இருந்தால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கியூவில் இருந்து ஒரு இப்போ நம்ம டாப்பில் இப்போ நம்ம 2 போடணும், நம்ம டாப்பில் இருக்குது 2 விட கம்மி, ஸோ 2 உள்ளே போடணும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இதை எடுத்துகிட்டு 2 உள்ளே போட்டுருவோம். அப்புறம் 4 இருக்குது, ரைட்டா. 4 இப்போ டாப்பில் இருக்கிற எலமெண்ட்டை பார்க்குறோம் கம்மி, இப்போ இதை எடுத்துகிட்டு 4 உள்ளே போடுவோம். 4 எங்கே போவோம், லாஸ்ட்டில் போவோம், கரெக்ட். அடுத்து 5 வருது, அப்போ என்ன பண்ணுவோம், டாப்பில் பார்க்குறோம் இது வந்து 5 விட கம்மி, பெரிய நம்பர் நம்ம உள்ளே போடணும். இதை எடுத்துகிட்டு 5 உள்ளே போடுறோம். அப்புறம் திருப்பி 5 வருது, டாப்பில் என்ன இருக்குது பார்க்குறோம், 3 இருக்குது, கம்மியாக இருக்குது, இதை எடுத்துகிட்டு திருப்பி 5 உள்ளே போடுறோம். அடுத்து என்ன வருது, 6 வருது, டாப்பில் என்ன இருக்குது பார்க்குறோம், இது கம்மியாக இருக்குது, இதை எடுத்துகிட்டு 6 உள்ளே போடுறோம். இப்போ எல்லா நம்பரையும் போட்டாச்சு. இப்போ டாப்பில் இருக்கிற எலமெண்ட் தான் ஃபோர்த் லார்ஜஸ்ட் எலமெண்ட், கரெக்டாக 4 எலமெண்ட்ஸாக இருக்கும் அந்த கியூவில்,
ரைட். ஸோ இதுக்கு வந்து நம்ம அழகாக கோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு ப்ரியாரிட்டி கியூ டிக்ளேர் பண்ணணும். ஓகே, அதில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறது இன்டிஜர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இந்த ப்ரியாரிட்டி கியூ வந்து என்னன்னா இது வந்து ஒரு ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர். இன்டர்னலாக இந்த ப்ரியாரிட்டி கியூ எப்படி இது மாதிரி ஸ்டோர் பண்ணுதுன்னா இது வந்து ஒரு ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும். இந்த ஹீப்பில் மின் ஹீப்பு மேக்ஸ் ஹீப் இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம ட்ரீஸ் பார்க்கும்போது இன்னும் கவர் பண்ணலாம். ட்ரீஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம லிங்க் லிஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, லிங்க் லிஸ்ட்டில் ஒரு டேட்டா இருக்குது, நிறைய டேட்டா இருக்குது. யூ வில் ஹேவ் பாயிண்டர் டு ஒன் நோட், கரெக்டாக? அதேமாதிரி யூ வில் ஹேவ் பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோட். இந்த மாதிரி இருந்தால் இது லிங்க் லிஸ்ட்டு. இதுவே ட்ரீயாக இருந்தால் எப்படி இருக்குன்னா டேட்டா ஸ்ட்ரக்சரு டேட்டா இருக்கும், லெஃப்ட் பாயிண்டர் வந்து வேற ஒரு டேட்டா பாயிண்ட் பண்ணியிருக்கோம், ரைட் பாயிண்டர் 2 பாயிண்டர் இருக்கும், ரைட் பாயிண்டர் வேற ஒரு டேட்டா பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, இதில் திருப்பி லெஃப்ட் பாயிண்டர் இருக்கும், இதில் லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர், இதுமாதிரி லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் இருக்கும். அப்போ நம்ம ஒரே இது வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது மாதிரி ஒரே டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாவை தேடணும்னா எல்லா நோடையும் போய் பார்க்கணும். ஓகே, இது நம்ம ஆர்கனைஸ்டாக ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடில் இருக்கிற வேலையெல்லாம் கம்மியாக இருக்கிற வேலையெல்லாம் லெஃப்ட் சைடில் வரணும், அதிகமாக இருக்கிற வேலையெல்லாம் ரைட் சைடில் வரணும். இந்த மாதிரி பிரித்து ஸ்டோர் பண்ணோம்னா நம்ம டேட்டா தேடுறது சீக்கிரமாக முடிஞ்சிடும். சீக்கிரமாக போய் ஏன்னா டேட்டாவை நம்ம ஒரே இதில் ஸ்டோர் பண்ணாமல் பிரித்து ஸ்டோர் பண்ணுறதுனால சீக்கிரமாக போய் டேட்டாவை எடுத்துடலாம் தேடி. அதுதான் ட்ரீயோட அட்வான்டேஜ். ஸோ டேட்டா இப்படி ஸ்டோர் ஆகிருந்தால் இது வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை ட்ரீன்னு சொல்லுவோம். மினி இப்போ என்னென்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ரூட் நோடு, இது லெஃப்ட் இது வந்து சைல்டு நோடு, இது பேரண்ட் நோடு, இது ரூட்டு, இது லெஃப்ட் நோடு, இது ரைட் நோடு. மின் ஹீப்பில் இந்த ரூட் நோடு இருக்கிற டேட்டா எப்போதுமே லெஃப்ட் நோடு ரைட் நோடை விட கம்மியாக இருக்கும். இதுதான் மின் ஹீப்பு. மேக்ஸ் ஹீப்பில் ரூட் நோடில் இருக்கிற டேட்டா கம்மியாக இருக்கும். மின் ஹீப் வந்து கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்குன்னா என்ன, இது ஜாஸ்தியாக இருக்கணும், ஐம் சாரி. ஸோ கம்மியாக இருக்கும், ரூட் நோடு இருக்கிறது கம்மியாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் நோடு இதை விட கம்மியாக இருக்கணும். இப்போ இங்கே 10 இருக்கணும், இது மேலே போக ரூட்டில் கம்மியாக இருக்கணும் டேட்டா. இப்போ ரூட்டில் டேட்டா மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா 3, இங்கே 2, இது 5. அப்போ இது வந்து மேக்ஸ் ஹீப்பு. இந்த ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் சில ப்ராப்ளத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும். இந்த ப்ரியாரிட்டி கியூ இந்த மாதிரி இந்த ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுது. பை டிஃபால்ட் இந்த ப்ரியாரிட்டி கியூ மின் ஹீப் தான் யூஸ் பண்ணும். ஓகே, ஸ்டார்டிங்கில் இருக்கிற வேல்யூ வந்து மற்ற வேல்யூவை விட கம்மியாக இருக்கும் நம்ம பார்த்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரியாரிட்டி கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பை டிஃபால்ட் இது வந்து ஒரு மின் ஹீப்பு. ஸோ மின் ஹீப் அப்படின்னு பேர் வச்சுப்போம். இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ப்ரியாரிட்டி கியூ. ஒரு ப்ரியாரிட்டி கியூவை டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு லூப்பு போகணும் கரெக்டாக. அந்த வேல்யூவில் ஒரு வேல்யூவாக போகணும். ஓகே, ஃபார் இன்ட் வேல் அந்த நம்ஸில் இருக்கிற ஒரு நம்பராக போகணும். ஓகே, ஒரு நம்பராக போய் நம்ம அந்த கியூவோடைய சைஸ் இஃப் நம்ம எவ்வளோ எலமெண்ட் போடலாம், கே வேல்யூஸ் போடலாம். இப்போ மின் ஹீப் கலெக்ஷனில் எப்போதுமே எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது சைஸ் வேரியபிள் யூஸ் பண்ணணும். இஃப் மின் ஹீப் சைஸ் வந்து லெஸ் தென் கே, இப்போ 2 வேல்யூஸ் அதோட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மின் ஹீப்பில் போய் அந்த வேல்யூவை போட்டுடலாம். ஸோ மின் ஹீப்பில் வேல்யூவை போடுறதுக்கு இருக்கிற கால் வந்து ஆஃபர். அந்த வேல்யூ போய் மின் ஹீப்பில் அந்த ப்ரியாரிட்டி கியூவில் போட்டுடலாம். இப்போ வேல்யூ வந்து எல்ஸ் அதாவது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 எலமெண்ட்ஸ் தான், ஏற்கனவே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, சைஸ் வந்து ஏற்கனவே கே வந்துருச்சு. லெஸ் தென் கேனா டேட்டா போடுறோம். இப்போ கே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், டாப்பில் என்ன இருக்குதோ அதை பாப் பண்ணணும். நம்ம பார்த்த மாதிரி இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூனா முதல்ல 2 வேல்யூ தான் போட்டிருக்கணும் கரெக்டா. அடுத்தது 1 வருது. 1 வந்து மின் ஹீப் சைஸ் ஓகே,
எப்போ பாப் பண்ணோம்? நம்ம போடுற டேட்டா இப்போ இதை வந்து இப்போ 3 2 போடும்போது எப்படி இருக்கும் ப்ரியாரிட்டி கியூவில்? ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூ, அப்புறம் இங்கே மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். இப்போ நம்ம போடுற டேட்டா இதை விட அதிகமாக இருந்தால் தான் போடணும், ரைட்? ஸோ எல்ஸ் இஃப் val is greater than அந்த min heapல டாப்ல இருக்கிற வேல்யூ min heap டாட் பீக். ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இப்போ 1 வருது, 1 நம்ம போட தேவையில்ல. அடுத்தது 5 வருது, 5 வரும்போது டாப்பில் இருக்கிற வேல்யூ விட இது அதிகம். அப்போ இதை பாப் பண்ணிவிட்டு 5 உள்ளே போட்டுருவோம், ரைட்டு? அதுக்கப்புறம் 6 வருது, இது டாப் விட அதிகம். ஓகே, இதை பாப் பண்ணிவிட்டு 6 உள்ளே போட்டுருவோம். அடுத்து 4 வருது, 4 வந்து இதை விட அதிகம் கிடையாது, அதனால் விட்டுருவோம். இப்போ டாப் கே எலமெண்ட்ஸ் இதுதான், இது இருக்குது. இதில் டாப் எலமெண்ட் எடுத்தால் அதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட், ரைட்? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? வேல்யூ கிரேட்டராக இருக்குன்னா ஃபஸ்ட்டு மின் ஹீப்லேருந்து min heap டாட் போல். இந்த போல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா டாப்பில் இருக்கிற டேட்டாவை ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் இருக்கிற டேட்டாவை திருப்பி போடணும், min heap டாட் ஆஃபர் அந்த வேல்யூவை போடணும். ஓகே, இப்போ ஓகே இது போட்டாச்சு. இப்போ இந்த லூப் வந்து ஃபுல்லாக ஓடி முடிக்குதுன்னா கடைசியாக எவ்வளோ தான் இருக்கும் டேட்டா. இதில் டாப்பில் இருக்கிற டேட்டாவை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் கேத் லார்ஜஸ்ட் எலமெண்ட். ஸோ டாப்பில் இருக்கிற டேட்டா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு min heap டாட் பீக் இதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி த கேத் லார்ஜஸ்ட் எலமெண்ட், ரைட்? இது மாதிரி min heap யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டிலே பண்ணிடலாம். எல்லா டேட்டாவும் ஒரு தடவை போகிறோம், கரெக்டாக? ஸோ இது ஆர்டர் ஆஃப் n. min heapல போய் டேட்டாவை போடுறது வந்து it will be order of log n. அதுவும் நம்ம k டைம்ஸ் தான் போடுவோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா k டைம்ஸ் தான் டேட்டா போடுறோம், ஆர்டர் ஆஃப் k. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி n log k. ஓகே, ஏன்னா ஒரு தடவையும் நீ போய் min heapல டேட்டா போடுறது log kல போடுவோம், min heapல டேட்டா போடுறது. ஏன்னா நம்ம min heapல டேட்டா போடும்போது இட்ஸ் அ ட்ரீ, ப்ரியாரிட்டிக்குள்ள டேட்டா போடும்போது இட்ஸ் அ ட்ரீ. ஸோ அதனால் இதில் டேட்டா இன்சர்ட் பண்ணுறது லாக் கே டைம்ஸில் இன்சர்ட் பண்ணும். ஏன்னா இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதர் இங்கே இன்சர்ட் பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணுவோம். இங்கே போயிட்டோம் அப்படின்னா இந்த சைடு போயிட்டோம்னா இதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ பாதி போயிடுது, மீதி பாதி தான் இருக்குது. அதனால் இது லாக் கே டைம் காம்ப்ளெக்சிட்டி min heapல டேட்டா போடுறது. ஸோ இது n log k இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது எல்லாம் ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு.